ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெரைட்டி ரைஸ், எக் மசாலா ரைஸ், முட்டை மசாலா சாதம். வடித்த சாதம் நம்மக்கிட்ட இருந்தால் டக்குன்னு இந்த எக் ரைஸை பண்ணிடலாங்க. நல்ல மசாலா ஃப்ளேவரோட செம்ம டேஸ்டியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு, புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தனியாக சைடிஷ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இது எக் ரைஸு, எக்கு சேர்த்துருக்குறோம், அந்த மசாலா ஃப்ளேவர் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ எந்த சைடிஷும் அவசியம் இருக்காது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ்லையும் இந்த சாதம் பண்ணலாம். அதாவது காலையில் வடித்த சாதம் மிச்சம் இருந்தால் ஈவினிங் இப்படி டக்குன்னு எக்கெல்லாம் சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸ் நல்ல மசாலா ஃப்ளேவரோடு பண்ணிடலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸியாக ஜம்முன்னு சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப்பளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா உதிரியான சாதமாக இருந்தால் பெஸ்ட்டு. நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதாவது காலையில் வடித்த சாதத்தை இப்போ ஈவினிங் எக் ரைஸாக செய்கிறேன். இந்த எக் ஃப்ரைட் ரைஸில் என்ன ஸ்பெஷல்னால், இங்கே நம்ம சாஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பேசிக் இண்டியன் மசாலாஸ் சேர்த்து நல்ல ஒரு மணக்க ஒரு எக் ரைஸ் செய்கிறோம். இங்கே ஒரு திக் பாட்டம் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணிடுவோம். இங்கே 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றின உடனே நம்ம கிளறி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் கிளறி விடும்போது தான் அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கோட பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். சாதத்தில் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் இப்படி கொஞ்சமாக கிளறி விடுறேன். பாருங்கள், இப்படி கிளறி விடும்போது நல்லா அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கோட பீசஸ் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த எக்குக்கு மட்டும் நம்ம உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துருவோம். நான் இங்கே கொஞ்சம் உப்பும் கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து பரட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்தது அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். அதாவது ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, அதை போட்டு விட்டுருவோம். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். அந்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். அடுத்தது சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொரியாண்டா பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூட பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. காரமெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம், மிளகாய் பொடி போடுறோம், கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடுறோம். ஸோ காரம்லாம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துருக்கிற அளவு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, அளவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு தக்காளியை நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துருவோம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்குவோம். இப்படி கேரட்டையும் துருவி நம்ம இந்த எக் ரைஸ் செய்யும்போது சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். கேரட் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ரைஸ் இப்படி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கிளறி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். பாசுமதி ரைஸ் நம்ம சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் பார்பாயில்டு ரைஸில் செஞ்ச சாதத்தை தான் எடுத்துருக்கிறேன். வீட்டில் யூஸ்வலாக செய்கிற சாதம் சேர்த்துட்டு மேலால் நல்ல பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்க்ராம்பிள் எக்கை மொத்தமாக சேர்த்துருவோம். எல்லாமே சேர்த்தாச்சு. நீ நல்ல ஈவனாக நல்லா கலந்து விட்டுருவோம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குயிக்காக நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த சாதம் சூடேறி நல்ல ஈவனாக எல்லாம் கலந்துரும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஈவனாக கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. நல்ல சுட சுட மணக்க சுவையான எக் மசாலா ரைஸ், கேரட் எக் மசாலா ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கொஞ்சம் வீட்டில் சாதம் இருக்குது, நம்ம குயிக்காக எதோ பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த வெரைட்டி ரைஸ் நல்ல ஆப்ஷனுங்க. நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு தனியாக சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இதுலேயே நம்ம ஸ்க்ராம்பிள் எக்கெல்லாம் கலந்துருக்கிறங்காட்டிக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி இது. பேச்சுலர்ஸ்க்கு புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.